வீட்டில் வந்து ஒரு தர்மம் கேட்குறதுக்கு ஒருத்தர் வராரு. எப்போ பார்த்தாலும் என்கிட்டயே வந்து நீங்கள் கேட்டுட்ருக்கியே அப்படின்னு திட்டி கொடுக்கறத விட கொடுக்காமல் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? இது வந்து யாசகம் கேட்டு வர்றவனுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வர்ற கணவனுக்கும் இது பொருந்தும். அந்த ஆள் ஆடி ஓடி அசைஞ்சி ஓஞ்சி போய் வருவார். சாயந்தரம் போல் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருப்பார், நல்லா குளிச்சு கிழிச்சு போட்டு வந்திருப்பார். அவருக்கு பிடிச்ச அடை அவியெல்லாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த அம்மா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருப்பார். இந்த அம்மா வந்து சாப்பாடை பரிமாறிட்டு அவர் ஒரு வாய் எடுத்து வச்சுருக்க மாட்டார். பக்கத்து வீட்டு எடுத்த வீட்டுக்கார ஏகாம்பரம் இருக்கார் பார்த்தீங்களா, பொண்டாக்கி 10 பவுன் நகை வாங்கி போட்டிருக்காரு. அவள் கொடுத்து வச்சவா, நீங்கள் சாப்பிடுங்க. இந்த நம்ம பக்கத்து வீட்டு பையன் இவர் இருக்கார்ல முனியாண்டி, அவர் பையன் அமெரிக்காவிலேருந்து அவங்க அம்மாவுக்கு 10 பவுனில் செயின் அப்படி ஜொலிக்குது. நமக்கும் பிள்ளை இப்படி இருக்குது, நீங்கள் சாப்பிடுங்க. நான் ஒரு நாள் ஒரு 3 வாரமாக படத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் கூட்டே போக மாட்டீங்க, ஒரு படம் பார்க்க கூட கூட்டு போக மாட்டேங்க. என்ன பண்ண, நீங்கள் சாப்பிடுங்க. என்னையும் தான் கேட்டாங்க, மதுரையில் கேட்டாங்க, சேலத்தில் அம்மாப்பேட்டையில் கேட்டாங்க, கோயம்புத்தூரில் கேட்டாங்க, அங்கெல்லாம் கொடுக்கல. என்ன பண்ண, என் தலையை எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க. இப்படி சொன்னால் எவனாவது சாப்பிடுவானா நிம்மதியா? அந்த ஆள் அப்படி செய்வானா? அது இப்படி பெண்கள் எப்படி இருக்கணுமா? ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும். முப்பழமோடு பாலன்னம் முகங்கெடுத்திடுவாராயில் கப்பிய பசியினோடு கடும்பசி ஆகும் தானே. விவேக சிந்தாமணி பேசுது. வர்றவனுக்கு உப்பில்லாத கூழு போட்டால் கூட அதை ரொம்ப அகம் மகிழ்ந்து மன மகிழ்ச்சியோடு கொடுத்தா அவனுக்கு அது அமிர்தமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா வர்றவனுக்கு அவன் முகத்தில் சோறு படுற மாதிரி தம்முன்னு கொண்டு போய் வச்சு தண்ணியை கொண்டு போய் சிந்துற மாதிரி வச்சா அவன் எப்படி சாப்பிடுவான்? அமிர்தமே கொடுத்தா கூட அவனுக்கு அது விஷமாக தான் இருக்கும். அவ்வை ஒரு நாள் அப்படி ஒரு ஓரத்தில் ஒரு கோயில் பக்கத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கா. பயங்கர களைப்பு அந்த அம்மாவுக்கு. ஒருத்தன் பார்த்துட்டான், பாட்டியை பார்க்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, பசியோடு இருப்பா போல், வாங்க பாட்டி எங்கள் வீட்டில் சாப்பிடலாம்னு சொல்லி கூட்டு வந்துட்டான். இவனுக்கு இவன் மனைவியோட நிலைமை புரியலை. ஏற்கனவே அந்த பொம்பளை ஒரு மாதிரி டைப்பு, இவன் தெரியாமல் கூட்டு வந்துட்டான். கூட்டு வந்து வீட்டு பக்கத்தில் வந்தவொடனே தான் யோசிக்கிறான், ஐயோ கூட்டு வந்தாச்சே என்ன பண்ணேன்னு தெரியலையே, இந்த பொம்பளை வேற ஒத்துக்க மாட்டாளா, இப்படி கூட்டு வந்தால் நமக்கே சோறு கொடுக்க மாட்டாங்க, இப்போ இந்த கிளவியை வேற கூட்டு போகிறோமே என்ன பண்ணேன்னு யோசிச்சுக்கிட்டு பாட்டியை வெளியில் உட்கார வச்சுட்டு இவன் வீட்டுக்குள்ளே போனான். அந்த அம்மாவுக்கு போய் பேன் பார்த்தான், அவள் கன்னத்தெல்லாம் தடவி விட்டான். இவன் நினைக்கிறான், என்ன இந்த பையன் ஒரு நாள் இப்படி பண்ண மாட்டான், இன்றைக்கி என்ன இப்படி ஐஸ் வைக்கிறான், என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்புறம் மெதுவாக சொல்லியிருக்கிறான். அதை அவ்வை சொல்கிறா, இருந்து முகந்திருத்தி ஈரோடு பேன் வாங்கி விருந்து மிக மந்ததென்று விளம்ப வருந்தி மிக ஆடினாள் பாடினாள் ஆடி பழமுறத்தால் சாடினாள் ஓட ஓடத்தான்னு போட்டான். கடைசியில் சொல்லியிருக்கான், ஒன்றும் இல்லைம்மா, ஒரு பாட்டி பசியோடு இருந்தாங்க, நான் கூட்டு வந்தேன், அவங்களுக்கு சாப்பாடு போடலாம்னு சொன்ன உடனே முறத்தை மாற்றி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ஓட ஓட அவனை விரட்டி விரட்டி அடித்தாலாம். இதை இந்த பாட்டி ஜன்னல்லேருந்து எட்டி பார்த்துக்கிறான். இந்த கிளைகளுக்கே உண்டான குசும்பு இது, ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறது என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. பார்த்த உடனே இவன் இந்த அம்மா பார்த்ததா உள்ளே இருக்கிற அந்த அம்மா பார்த்துட்டான். ஐயோ இந்த கிளவி பார்த்துட்ட, கிளவிக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் ஊரெல்லாம் போய் பரப்பிடுமே, என்ன பண்ணுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்துக்கிறான். அப்போ சொல்லிக்கிறா அவனை பார்த்து, பத்தாவிற்கேற்ற பதிவிரதை உண்டானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றே ஏருக்கு மாறாக இருப்பாளே யாகாவில் கூறாமல் சந்நியாசம் கொள்ளலாம். டேங்க வா, உன் பேச்சுக்கு அடங்கி கட்டுப்பட்டு இருக்கிற பெண்ணாக இருந்தால் அவள் கூட கொடுத்துறந்தள்ளு, இல்லைன்னா அவட்ட சொல்லிக்காமல் ஒழிக்காமல் ஓடி போயிரு சன்னியாசம்னா. இப்போ மறுபடியும் இவளை கூட்டு போய் உள்ளே உட்கார வச்சு அவள் பயந்துட்டா. சரி வயசான பொம்பளையாக்கான உள்ளே கூட்டு போய் வச்சு சாப்பாடெலாம் போடுறான். சாப்பாடு போடும்போதே தட்டில் இலையில் பாதி சோறு வெளியில் போகுது, தண்ணி அந்த அம்மா மேலே தெறிக்குது, சாம்பார் மேலே சேலையெல்லாம் படுது. இப்படி வச்சா எப்படி கிளவி சாப்பிடும்? அவள் சொன்னால், காணக்கண் கூசுதே கையெடுக்க நாணுதே மாணக்க வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு என் என்பலாம் பற்றி எரிகின்றது ஐயையோ அன்பிலால் இட்டா அமுதுன்னா. என் எலும்பெல்லாம் பற்றி எரியுதுடா, நீ போட்ட சாப்பாடை நான் சாப்பிட்றதுக்கு தமிழ் படித்த இந்த நாவால், தமிழ் சொல்கிற இந்த நாவால் நீ போட்ட சாப்பாடை நான் சாப்பிடுவேனா அப்படின்னு அந்த பொம்பளை சாப்பாடு அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்துச்சு. இப்போ இவன் திருப்பி வரான் மறுபடி. பாட்டி என்ன பண்ண, அவள் பிறந்த வேலை அப்படி ஆகிப்போச்சு, அவள் பிறந்த நேரம் பிரம்மன் அவளை படைச்சிட்டான், அப்படி என்ன பண்ண, எனக்காவடி நீ வந்து சாப்பிடுன்னு திருப்பியும் கெஞ்சுறான் அந்த ஆள். அவன் ரொம்ப பாவமாக, அவனுக்கு தர்மம் செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது, என்ன பண்ண முடியும், கூப்பிடுறான். அப்போ இவள் சொல்கிறான், இந்த அவள் பிறந்த நேரம்னு சொன்ன உடனே அவ்வைக்கு பிரம்மன் மேலே கோவம் வந்துட்டு,
அற்றதலை போக அறாததலை நான்கினையும் பற்றி திரிகி பரியேனோ வற்றன் மரமனையானுக்கு இந்த மானை வகுத்த பிரம்மனை யான் காணப்பெறினான். பிரம்மனுக்கு மொத்தம் 5 தலை. ஒரு தலையை சிவபெருமானோட வாதாடி சிவபெருமான் ஒரு தலையை கிள்ளி எரிஞ்சிட்டாரு. அதனால் 4 தலை. இப்போ நான் மட்டும் அந்த பிரம்மனை பார்த்தோம்னா இவனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு படைச்சான் பார்த்தீங்களா, அந்த 4 தலை நான் கிள்ளி எரிஞ்சிடும் அப்படின்னா. அற்றதலை போக அறாததலை நான்கினையும் பற்றி திரிகி பரியேனும் மரமனையானுக்கு இந்த மானை வகுத்த பிரம்மனை யான் காணப்பெறின்பான். இவன் மறுபடியும் விட மாட்டாங்க அந்த அம்மாவை. சந்நியாசம் போடா நீ அப்படிங்கிறா. சரி சந்நியாசம் போகிறேன்னு ஒத்துக்கிறான். ஒத்துக்கிட்டு அவன் யோசிக்கிறான், சரி நம்ம இவ்வளவு செல்வம் வச்சுருக்கிறோம், இவ்வளவு பொருள் வச்சுருக்கோம், பாட்டி நான் இந்த செல்வத்துக்கெல்லாம் ஒரு ஆளை நியமிச்சுட்டு யாரையாவது கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டு அவங்கள பார்க்க சொல்லிட்டு நான் போகிறேன் சந்நியாசம் போகிறவனுக்கு எப்படி சந்நியாசம் போகிறவனுக்கு மனசில் எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. இவன் சந்நியாசம் போகிறவன் சொத்தை பற்றி கவலைப்படுதான். வாரியார் சுவாமியை சொல்லுவாங்க, ஒருத்தன் சந்நியாசம் போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டானான். நீ போய் தொலைன்னு சொல்லி அந்த அம்மா விட்டாங்க. போயிட்டு 3ஆவது நாள் வந்தானான். என்ன சந்நியாசம் போகிறேன்னு சொன்னீங்களே, வந்துட்டீங்களே என்னன்னு கேட்டதுக்கு சொன்னாரான். அந்த ஆள் சொன்னாரான், சுண்ணாம்பு டப்பா வச்சுட்டு போயிட்டான், எடுக்க வந்திருக்கோம்னாலாம். அவனுக்கு சுண்ணாம்பு டப்பாலேயே பாசம் போக மாட்டாங்க, எப்படி அவன் சந்நியாசம் போவான்? அதே மாதிரி இவன் அந்த செல்வத்தை நானுக்கு அந்த ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணிட்டு போகிறேன்னு சொல்லி சொல்கிறான். இப்போ பயங்கர கோவம் வந்துட்டு இந்த அம்மாவுக்கு, நான் உன்னை சந்நியாசம் போய் இவா கூட வாழவே செய்யாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ சொத்தை பற்றி கவலைப்பட்டு இருக்க, உன் சொத்து தொண்டதம் செருப்படிதான் செல்லாது உன் செல்வம் நெருப்பினிலே வீழ்ந்திடுதல் நேர்னா சண்டாளி சூர்பனகை தாடகையைப் போல் வடிவு கொண்டாளே பெண்டென்று கொண்டாயே. அவள் யார் தெரியுமா? சண்டாளி, சூர்பனகை, தாடகை. இதை விட ஒரு பெண்களுக்கு பட்டம் கொடுக்க முடியுமா யாராலையும்? சண்டாளி சூர்பனகை தாடகையைப் போல் வடிவு கொண்டாளே பெண்டென்று கொண்டாயே தொண்டர்தம் செருப்படிதான் செல்லாதுன் செல்வம் என செல்வம் நெருப்பினிலே வீழ்ந்திடுதல் நேர். உன்னுடைய செல்வம் அடியார் பெருமக்களுடைய கால் சுவற்றுக்கு சமமாகாது, தீல விழுது சாவிடா செத்து போடாங்கிறான். அப்போ ஒரு பெண் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக அவ்வை திகழ்ந்திருக்கிறாள். அப்படி அவர்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் இல்லையா? இளையான்குடி மாரநாயனுடைய மனைவி எப்படித்தானே இருந்திருக்கிறாங்க நீங்கள். அதனால தான் கவிஞர் கண்ணதாசன் எத்தனை பெண்கள் இந்த உலகில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம் அவளே சாமி அவதாரம், அந்த பத்தினி பெண்ணின் கையில் பள்ளி கொண்டால் அதுவே பக்தி பிரவாகம் இறைவனின் சக்தி உறவாகும்னு சொன்னார். அவதாண்டா அவ சக்தியினுடைய அம்சம், இறைவியினுடைய அம்சம்னு சொல்றாங்கன்னா பெண்ணுக்கு அவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம நாட்டில் உள்ள அத்தனை நதிக்கும் பெண்களுடைய பேர். சரஸ்வதி, யமுனா, கோதாவரி, சிந்து, கங்கை, கிருஷ்ணான்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா ஆண்கள் பேர் விட்டுருக்காங்கன்னு சொல்லுவாங்க. கிருஷ்ணா ஆண்கள் பேர் இல்லை, கிருஷ்ணவேணி என்பதனுடைய சுருக்கம்தான் கிருஷ்ணா நதி. கிருஷ்ணவேணி யாருடைய பேர்? பெண்ணோட பேர். ஆண் பெயர் கொண்ட ஒரே நதி தபதி என்ற நதிதான் ஆண் பெயர் கொண்ட நதி. மற்ற அனைத்து பெயர்களும் அனைத்து நதிகளும் பெண்களுடைய பெயர்களை கொண்டது. அப்போ எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு. இதை தெரியாமல் இப்படி இருக்கக்கூடாது என்று அவை சொல்கின்றார். சுற்றும் கருங்குளவி சூரைத்தூர் எற்றும் சுடுகாட்டு இடிகரையில் வைத்த மடற்பனைக்குள் தேனொக்கும் வரியார்கொன்று ஈயாதார் தனம் என்று பேசுகிறார். எப்படி சொல்றா? ஒருத்தனுடைய செல்வம் எப்படி இருக்கான்? ஒருத்தன்ட்ட ஒரு சுடுகாட்டில் உள்ள மதில் செவுறு விழுந்து இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குதான். இப்போவோ பிறவோன்னு இடிஞ்சு விழுற மாதிரி இருக்குதான். அந்த இடையில, அந்த 2 செவுருக்கும் இடையில ஒரு பனைமரம் நிற்குதான். அந்த பனைமரம் நல்ல நெடுன்னு வளர்ந்துருக்குதான். மேலே யாரும் அந்த இலையை பறிக்காதனால காஞ்சி அப்படியே கருத்து அப்படியே சருகு விழுதுற மாதிரி கண்டிஷனில் இருக்குதான். அங்கே ஒரு தேன்கூடு இருக்குதான். அந்த தேன்கூட்டை சுற்றி பாம்பு இருக்குதான். அப்படி இருக்கக்கூடிய செல்வம் யாருக்காவது பயன்படுமா? அந்த செல்வம் யாருக்காவது பயன்படுமா? இப்படி இருக்கக்கூடாது செல்வம். தண்டாமல் ஈவது தாளாண்மை, தண்டி அடுத்த கால் ஈவது வள்ளன்மை, அடுத்தடுத்து பின் சென்றால் ஈவது கார்கூலி, பின் சென்றாலும் இவன் பொய்த்தான் என போமில் அவன் குடி எச்சம் இருமேல் இரும் என்று அவை பேசுகின்றார். ஒருவர் கேட்பதற்கு முன்பாகவே அவர்களுடைய நிலைமையை அறிந்து இவர்களுடைய சூழ்நிலை இப்படி என்று அவர்களுக்கு உதவ வேணுமா? அதுக்கு பேர் தான் கொடை என்று பேர். கேட்ட பிறகு கொடுப்பதற்கு வள்ளல் என்று பெயர். கேட்ட பிறகு இன்னைக்கு வா, நாளைக்கு வா, இப்போ வா, பிறகு வான்னு சொல்லிட்டு இருப்பான் பார்த்தீங்களா? அப்படி 4 நாள் அலைஞ்சு போய் அந்த பொருளை வாங்கினா அதுக்கு பேர் கால் கூலி. அவன் நடந்ததுக்கு கிடைக்கிற கால் கூலி. இன்னும் சில பேர் நாளைக்கு வா இன்னைக்கு வான்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே மனைவிட்ட சொல்லுவான், இல்லைன்னு சொல்லும்பான்.
வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பான், இல்லைன்னு சொல்லுமா. அப்படிப்பட்டவனை சொல்கிறா அவ்வை, அவன் குடி எச்சம் இருமேல் இருங்கிறா, அவன் சந்ததியே இல்லாமல் போயிருங்கிறா. இதை விட என்ன சொல்ல முடியும்? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு இல்லைன்னு சொன்னால் அவன் குடி எச்சம் இருமேல் இரும். ஆனால் இப்படியெல்லாம் பேசின அவ்வை, அவளுக்கு கொஞ்சம் ஞான செருக்கு. நமக்கு எல்லாம் நிறைய படிச்சிருக்கோம், நிறைய விஷயங்கள் தெரியுதுன்னு அவளுக்கு கொஞ்சம் ஞான செருக்கு, வித்யா கர்வம்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு நாள் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கிறா. நல்ல பாலைவனம், வெயில், பயங்கர வெயில், கால் சுடுது, இவளுக்கு தண்ணி தாகம் வேற, பசி வேற வாட்டுது. ஒரு நாவல் மரத்தை கீழே போய் இருந்தா. யாராவது ஒரு 2 நாவல் பழம் பறித்து போட மாட்டாங்களா பசிக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கும் போது, இவளை தடுத்தாட்கொள்வதற்காக முருகப்பெருமானே அங்கே மாடு மேய்க்கும் சிறுவனாக வந்து நிற்கின்றான். அந்த நாவல் மரத்து மேலே ஏறி நிற்கிறான். இப்போ பார்த்தான் பாட்டியை. பாட்டி, என்ன ரொம்ப களைப்பாக இருக்கா உனக்கு? ஆமா தம்பி, ரொம்ப களைப்பாக இருக்குது, ரொம்ப பசியாக இருக்குது, 2 பழம் பறித்து போட, நிறைய பழமாக கிடக்குது. சரி பாட்டி, பறித்து போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமாண்ணா? இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க திருவிளையாடலில். என்ன பழத்தில் சுட்ட பழம் என்ன, சுடாத பழம் என்ன இருக்குது அப்படின்னு அவள் கேட்குறா. இல்லை, உனக்கு என்ன பழம் வேணும் சொல்லு பாட்டி, எனக்கு சுட்ட பழமே போடுப்பா அப்படிங்கிறா. அவன் என்னத்தை போட்டுறா போனால், என்னது சுட்ட பழம்னு கேட்குறான். ஏதோ ஒன்று பசி கிடச்சா சரிதான்னு சொல்கிறா. அவள் போட்டான்ல அந்த நல்ல கனிஞ்ச பழம், அது அந்த மணலில் விழுந்தோடனே மண்ணெல்லாம் ஒட்டிக்கிச்சேல, அதை எடுத்து அப்படி ஊதுனா ஃபூ அப்படின்னு சொல்லிட்டு. பாட்டி, என்ன பழம் ரொம்ப சுடுதா? அவன் கேட்ட உடனே தான் அவளுக்கு ஞானமே வருது. ஒரு சின்ன ஒரு பையன், ஒரு படிக்காத பையன், ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், இவன்ட்ட நாம் தோற்று போயிட்டோம்டா, இவன்ட்ட நாம் தோற்று போயிட்டோமேன்னு நினைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இது எங்கே நடக்கு? காட்டுக்குள்ளே நடக்கு. இது யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அவ்வைக்கும் அந்த சிறுவனுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அந்த அம்மா பதிவிடுறாங்க. எப்படி பாருங்க, அதாவது கருங்காலி தண்டுக்கு நாணாத கோடாலி இருங்கதலி தண்டுக்கு நாணும், அருங்கானில் காரருமை மேய்க்கின்ற காளையிடம் நான் தோற்றேன், ஈரிரவு துஞ்சாது என் கண் என்று சொன்னான். நான் தோற்று போயிட்டேன். அதாவது நம்ம அந்த கோடாரியை கொண்டு போய் மரத்தில் வெட்டினோம்னா நல்லா 2 துண்டாக புழக்கும். ஆனால் அதே கோடாலியை கொண்டு போய் நீங்கள் வாழைத்தண்டில் வெட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொதக்குன்னு போய் மாட்டிக்கிடும். எத்தனை புலவர்களை நான் ஆண்டு அடக்கியவள், எத்தனை சபையில் நான் தமிழை முழங்கியவள், எத்தனை புலவர்களை எனக்கு அடிமையாக்கியவள். ஆனால் இந்த சாதாரண ஒரு இளைய பையன்ட்ட, ஒரு சின்ன பையன்ட்ட நான் வந்து தோற்று போயிட்டேனே அப்படின்னு நினைக்கிறா. இதை வெளியில் சொல்கிறா. இதே நம்ம ஆள்னு வச்சுக்கோங்க, அவன் தோத்தாம் நாம் மாற்றிடுவோம் கதையை. ஆனால் அந்த அம்மா வெளியிலையும் வந்து சொல்லுது பாருங்க, அதனால் நான் தோத்துட்டேன், ஆனால் எனக்கு இதை நினச்சி 2 நாளைக்கு தூக்கமே வராது அப்படிங்கிறா. ஈரிரவு துஞ்சாது என் கண் அப்படின்னா. இப்போ வந்திருக்கிறது முருகன்னு தெரிஞ்சாச்சு அவருக்கு. இப்போ முருகன் அவர்கிட்ட கேள்வியெல்லாம் கேட்குறான். அவையே இந்த உலகத்தில் கொடியதுனா என்ன? கொடிது கொடிது இளமை கொடிது, அதனினும் கொடிது இளமையில் வறுமை, அதனினும் கொடிது ஆற்றுணா கொடுநோய், அதனினும் கொடிது அன்பில்லா பெண்டீர், அதனினும் கொடிது அவள் கையால் இன்புற உண்பது தானே. இந்த உலகத்திலே மிகவும் கொடுமை வறுமை. அது அந்த வறுமை எப்போ கொடுமையா? சின்ன குழந்தையாக இருக்கும்போது சாப்பாடு சௌரியம் இல்லாமல் வளர்றான் பார்த்தீங்களா, அது அதை விட கொடுமையாம். அதை விட கொடுமை ஆற்றுணா கொடுநோய். ஆற்றுணா கொடுநோய் என்றால் தொழுநோய். வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, எதற்கு தொழுநோயின்னு பேர் வச்சாங்கன்னா, எல்லா நோயும் அதை பார்த்து தொழுமா கைகூப்பி, எப்பா இந்த மாதிரி நோய் யாருக்கும் வரக்கூடாதுன்னு தொழுமா, அதனால தான் அதுக்கு தொழுநோயின்னு பேரான். அந்த தொழுநோயை விட மோசமானவர்கள் அன்பில்லா பெண்டீர், அதை விட மோசமானது அவள் கையால் இன்புற உண்பது தானேண்டா. அப்போ கொடுமை எவ்வளோ பெரிய விஷயம், வறுமை எவ்வளோ பெரிய விஷயம், அன்பை விட கொடுமையான பெண்ணோடு வாழ்க்கை நடத்துவது எவ்வளோ பெரிய விஷயம். முருகன் இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறான். பெரியது எதுன்னு கேட்கிறான். பெரியது கேட்கும் நெடிதவில் வேலோய், பெரிது பெரிது புவனம் பெரிது, புவனமோ நான்முகன் படைப்பு, நான்முகனோ கரியமால் உந்தியில் பிறந்தோன், கரியமாலோ அலைகடல் துயின்றோன், அலைகடலோ குருமுனியின் கையில் அடக்கம், குருமுனியோ கலசத்தில் சிறுமன், கலசமோ புவியில் சிறுமன், புவியோ அரவினுக்கு ஒருதலை பாரம், அரவமோ உமையவள் சிறுவிரல் மோதிரம், உமையவளோ இறைவர்தம் பாகத்து ஒடுக்கம், இறைவனோ தொண்டதம் உள்ளத்து ஒடுக்கம், தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே. நீங்கள் இருக்கீங்களா அடியார்கள், நீங்கள் தான் பெரியவங்க இந்த உலகத்தில், இறைவனை விட பெரியவர்கள் நீங்கள் தான். அப்போ தொண்டர்களுக்கு அடியார்களுடைய பெருமையை நம்முடைய முன்னோர்கள் எப்படி சொல்லி வைத்திருக்கார்கள் பாருங்கள். இந்த முருகன் மேலே ஔவைக்கு மிகச்சிறந்த பக்தி. கேபி சுந்தராம்பாளை பார்த்தே நம்ம நிறைய ஆள் இவை தான் ஔவைன்றுவாங்க நிறைய பேர். அந்த அம்மா அப்படி தான் வரும்.
அந்த அம்மா பாட ஆரம்பிச்சதுனாலே அப்படி தான் பாடும். நீங்கள் திருச்செந்தூரில் வந்து கேபி சுந்தராம்பாள் அம்பாள் பாடிட்டு போயிட்டாங்கன்னா முருகன் அந்த அம்பாள் பின்னாடியே போயிடுவான்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு பாடுமா, முருகனை பார்த்து கூடுமா, அவன் முருகன் போயிடுவான். திருச்செந்தூரில் உள்ள முருகனுக்கு பேரே ஒரு பேர் உண்டு, கடனடைச்ச முருகன்னு பேர் உண்டு திருச்செந்தூர் முருகனுக்கு. ஏன்னா திருச்செந்தூர் பக்கத்தில் நீங்கள் போனீங்கன்னா பார்க்கலாம், காலாட்குடியிருப்புன்னு ஒரு ஊர் உண்டு. இப்போவும் நீங்கள் போனால் பார்க்கலாம். அந்த ஊரில் மீராக்கண்ணு புலவர்னு ஒரு புலவர் இருந்தார். அவர் இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த புலவர். அவருக்கு கடன் கொஞ்சம் அதிகம். எல்லாத்தையும் கடன் வாங்கி வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு வட்டிக்கு மேலே வட்டி, மின்னல் வட்டி, கந்து வட்டி, எல்லா வட்டியும் போட்டு வட்டி எக்கச்சக்கமாக ஏறிடுது அந்த ஆளு. ஆனால் முருகன் மேலே அவருக்கு ரொம்ப பாசம், ரொம்ப பக்தி. தினம் காலையில் இந்த காலாட்குடியிருப்புலேருந்து நடந்தே கடற்கரை ஓரமாக நடந்தே அப்படி முருகனை வந்து கும்பிடுவார். முருகன்கிட்ட போய் ஒரு நாளும் எனக்கு கடன் இவ்வளவு இருக்குது, என் கடனை அடைன்னு வேண்ட மாட்டார். ஆசுகவி பாடுவார். நல்லா நல்லா முருகனை அழகாக நின்று அழகாக பாடுவார், போயிடுவார். அப்போ எல்லாரும் சொல்லிக்கிறாங்க, ஐயோ நீ தான் சாமியை கும்பிட போகலாம், அந்த முருகன்கிட்ட சொல்ல வேண்டியதானே என் கடனை அடையான்னு சொல்லிட்டு. முருகன்கிட்ட நீ சொல்ல மாட்டியா, சொன்னால் அவன் கடனை அடைப்பான்ல அப்படின்னு. இவர் சொன்னார், நான் கடனை பலனை எதிர்பார்த்துலாம் சாமி கும்பிட போகல, நான் போகிறேன், அவனை பாட போகிறேன், அவனுடைய அலங்காரத்தை பார்க்குறேன், அவனை கும்பிடுறேன், நான் வர்றேன். எனக்கு அவன் கடனை அடைச்சாலும் அவனா பார்த்து அடைச்சா அடைக்காட்டி போகிறான், அதை பற்றி எனக்கு தேவையில்லை, நான் அவன்கிட்ட ஒரு நாளும் என் கடனை அடைன்னு கேட்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். இப்போ முருகன் பார்த்தான் உள்ளே இருந்துட்டு, உனக்கு அவ்வளோ வீராப்பா, நீ என்கிட்ட கடன் இருக்குன்னு நீ சொல்ல மாட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிட்டார். அன்றைக்கி நைட்டு போய் படுத்துருக்கிறாரு. இந்த கடன் கொடுத்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆள் டெய்லி காலையில் கோயிலுக்கு வர்றாரு, நாளைக்கு இந்த ஆளை கோயிலில் வச்சு பிடிச்சி கையங்களமாக பிடிச்சி தோளில் துண்டை போட்டு இழுத்து கடனை கேட்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இவர் போய் படுத்து தூங்குறாரு, நல்லா அயர்ந்து தூங்குறாரு. முருகன் கனவுல வந்துட்டான். மீராக்கண்ணே மீராக்கண்ணே அப்படின்னாரு. பட்டாப்புடான்னு எஞ்சி பார்க்குறாரு, என்ன முருகப்பெருமானே வந்துட்டான், என்ன நீ தூங்கிட்டு இருக்க, நீ கடனை வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்க, நான் தூங்காமல் நிம்மதியாக இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கேன், நீ இப்படி கடனை வச்சுட்டு இப்போ உனக்கு எப்படி தூக்கம் வருது, யார்கிட்ட கடன் வாங்கின, எடு ஒரு பேனாவையும் புஸ்தகத்தையும் எடுத்து எழுது அப்படின்னாரு. வரிசையாக எழுதினார். முதல் கடனே முருகனுக்கு அப்படின்னு போட்டு கடனை எழுதினார். வரிசையாக கடனை எழுதிக்கிட்டே போகிறார். இப்படி எழுதுவார், இப்படி பார்ப்பார், நிமிர்ந்து முருகன் நிற்கானானே, இப்படி எழுதுவார், இப்படி பார்ப்பார். இப்படி எழுதிட்டு இருக்கும்போது முருகனை காணும். இப்போ பார்த்தாரு மீராக்கண்ணை புலவர். அவர் நினச்சாரு, முருகன் நினச்சிருப்பான் போல இருக்குது, கொஞ்சம் 10-15 கடன் இருக்கும் அந்த ஊரில், எதையா நம்ம கஜானாவை எடுத்து அவனை கடனை அடைச்சிடலாம் பார்த்தோம், இவன் கடனை பார்த்தா அனுமார் வாலு மாதிரிலாம் நீண்டுக்கிட்டு போகுது, இவன் கடனை அடைச்சி நம்ம கஜானா காலியாயிடக்கூடாதுன்னு போயிட்டான் போல இருக்குன்னு நினச்சிட்டு நோட்டை தலைக்கு தலைவாணி கிலோ வச்சு படுத்து தூங்கிட்டார். மறுநாள் காலையில் இப்போ நீங்கள் போனீங்கன்னா செந்தில் காத்த மூப்பனார் மண்டபம்னு சொல்லி ஒரு மண்டபம் இருக்கும், அதை இப்போ அதில் தான் சஷ்டி நடத்துவாங்க. அங்கே அந்த அந்த பெரியவர் கிளம்பி இங்கே வந்துட்டார் காலார் குடியிருப்புக்கு. மீராக்கண்ணு, என்ன உன் கனவுல நேற்று முருகன் வந்தானாம, என் கனவுலையும் வந்து சொல்லிட்டு போனார், என்னமோ நீ கடன்லாம் அடைக்கணுமா, ஏதோ லிஸ்டெல்லாம் வச்சிருக்கியாம, நீ நாளைக்கு காலைல நோட்டையும் புஸ்தத்தையும் எடுத்துகிட்டு வான்ட்டார். சஷ்டி மண்டபத்துக்கு போனால் இந்த மீராக்கண்ணு புலவர் என்ன எழுதி வச்சிருக்கிறாரோ, நோட்டில் எவ்வளவு பைசா எழுதி வச்சிருக்கிறாரோ, அந்த அந்த பெரியவர் கனவுல போய் முருகன் சொல்லியிருக்கிறாரு, இந்த கோயிலில் உள்ள அந்த உண்டியலை எடுத்து உடைச்சி அவன் கடனை தீர்த்து அவனை என்ன நல்லா ஆசுகவி சந்தோஷமாக பாட சொல்லுன்னு சொல்லிட்டு போயிட்டார். குடத்தை உடைச்சி எண்ணுறாங்க பணத்தை. இந்த நோட்டில் எவ்வளவு பணம் இருக்குதோ அதில் ஒரு காசுக்கு குறையாமல் கூடாமல் அப்படியே இருந்துதான். அப்போ நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்புன்னு சொன்னாங்க இல்லையா, நம்பினாங்க. நாம் நம்பலை. நாம் சாமிகிட்ட போய் எதையாவது சொல்லிட்டு முருகன் கேட்பானோ கேட்க மாட்டானோ, அவருக்கு வேற 2 பொண்டாட்டி, 2 குடும்பத்தை வேற பார்க்கணும், இங்கே போவாரா அங்கே போவாரா, நம்ம சொன்னதெல்லாம் அவன் காதில் நிற்குமா, நிற்க போகிறதில்ல, என்ன பண்ணுவானா அவநம்பிக்கையை கொண்டு விட்டுரும். அவநம்பிக்கையின் கொண்டதன் காரணமாக நமக்கு நடக்க மாட்டேங்க. நீங்கள் நமக்கு எல்லா விஷயமும், ஆனால் நம்ம சாமியை நம்ப மாட்டோம், சோசியக்காரர்கள் சொன்னால் நம்புவோம். பார்த்துருக்கீங்களா? சோசியக்காரன் சொன்னால் அங்கே போய் நீ பரிகாரம் பண்ணு, இங்கே போய் பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணுனா சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. இவன் சனீஸ்வர பகவான் கோயிலில் பரிகாரம் பண்ணுறதுக்கு லைனில் நிற்பான். நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க, நீ எதுக்குமே போக வேண்டாம், எல்லாம் இங்கே திருமுறையில் இருக்குது. வாரியார் சுவாமிகள் திருச்செந்தூரில் பேச வருவாங்க. எல்லாரும் பெண்கள்லாம் போய் சொல்லுவாங்க, என் பொண்ணுக்கு வயசு போய்கிட்டே இருக்குது, கல்யாணமே நடக்க மாட்டேங்க சாமி, ஏதாவது ஒரு பாட்டு சொல்லுங்க அப்படிம்பாரு. திருப்புகழ்லேருந்து ஒரு பாட்டு சொல்லுவார் அவர். திருப்புகழ்லேருந்து பாட்டு விரல் மாறு நைந்து அந்த பாட்டை படிக்க சொல்லு, அடுத்த வருஷம் உன் பொண்ணு கல்யாணம் நடக்கும், உன் பொண்ணோட கை தான் ஓங்கி நிற்கும், படிக்க சொல்லு அப்படிம்பாரு. அந்த பாடலை படிக்கணும், நம்பி படிக்கணும். விடிஞ்சா கல்யாணம் புயிடா வெத்தலை பார்க்கணும் கதையா நாளைக்கு நடக்குமான்னு கேட்கக்கூடாது இல்லையா.
அந்த பெண் அந்த பாடலை படிப்பாங்க. விரல் மாறு நைந்து மலர்வாளி சிந்த மிகவானிலிந்து வெயில் காய மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற மிகவாடை குன்றில் உரையேறி குறவாணர் குன்றில் உரைபேதை கொண்ட குளிர்மாலையின் கண் அணிமாலை தந்து குறைதீர வந்து குறுகாயோ மரிமான் உகந்து இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சிந்த அலை வேலை அஞ்ச வழிபாடு தந்த அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே அழகான செம்பொன் மயில் மீது அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளேன்னு பாடுவார் திருப்புகள். இந்த பாட்டை பாடுவாங்க, அவங்க பெற்றோர்களும் பாடுவாங்க, அந்த பெண்களும் பாடுவார்கள். அடுத்த வருஷம் வாரியார் சுவாமிகள் திருச்செந்தூருக்கு வரும்போது என் பெண்ணுக்கு கல்யாணம் நடந்துட்டுன்னு வந்து அந்த பெண்கள் சொல்லுவாங்க. அப்போ நம்பி பாடினால் நடக்கும். மீரா கண்ணு நம்பினாரு, அவர் கடன் அடைஞ்சார்.